ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோட டைட்டில் நீயோ கடன் வாங்காது இருப்பாயா. ஆண்டு ஒரு காரியத்தை சொல்றாங்க, நீ கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை பொய்யா? இதை குறித்து தான் இயேசு வழியுமாய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கைவிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்கிறபடி யாருக்காவது கொடுக்கிற அளவுக்கு என் நிலை இன்னும் மாறல, என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் என் நிலை இன்னும் உயராம இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எலிமெலேக் அண்ட் நகோமி, இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. இவங்க பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அது ஏன்? பெத்லகேம்ல பஞ்சம் உண்டானனால இவங்க மோவாப் தேசத்துக்கு நேரம் கிளம்பி போறாங்க. இப்ப இந்த ஃபேமிலி மோவாப் தேசத்திலே தங்கிறாங்க. சில வருஷங்கள் போகுது. நகோமியோட கணவனும் பிள்ளைகளும் இறந்து போறாங்க. ஒரு நாள் நகோமி திரும்பி பெத்லகேமுக்கு வருகிறாள். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். அப்ப பஞ்சம் உண்டான போது இந்த ஃபேமிலி நிறைவுள்ளவர்களாக தான் இருந்திருக்காங்க. இவங்க பெத்லகேம்ங்கிற பட்டணத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போன பிறகுதான் வெறுமையா இருந்திருக்காங்க. இதே பஞ்ச காலத்துல போவாசுங்கிற இன்னொரு ஃபேமிலியும் அங்கேதான் இருந்திருக்கு. இவங்க வெறுமையா ஆகல, அநேகருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு பெருகி இருந்திருக்காங்க. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? போவாசோட நிறைவு குறையாமலே இருந்திருக்கிறது. காரணம், பஞ்சம் வந்தாலும் வேறு இடத்திற்கு போக நினைக்காம என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று அவரே நம்பியிருந்தார். நம்ம வாழ்க்கையில பஞ்சம் போன்ற சூழ்நிலை வரும்போது தேவைக்காக யாருடைய கரமாவது நமக்கு உதவி செய்வான்னு எதிர்பார்த்து கடன் வாங்குறோம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், கல்யாண செலவு, இப்படி எல்லா தேவைக்காகவும் கடனை வாங்கி சூழ்நிலையை மாத்த நினைக்கிறோம். கர்த்தரை நம்புவதில்லை. ஏன்னா பயம், ஒருவேளை கிடைக்காம போயிருமோ, இல்ல நடக்காம போயிருமோ அப்படிங்கிற பயம். ஆனா ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுவாரு, 6 வருஷம் உன் நிலத்துல அறுவடை பண்ணு, 7வது வருஷம் ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னு. ஏன்னா 7ஆம் வருஷத்துக்கு தேவையான தேவைகளை 6வது வருஷத்திலே ரெட்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா என்னை நீ நம்பு, உனக்கு எல்லா தேவைகளை நான் சந்திப்பேன், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காரியத்தை தான் முழு இருதயத்தோடு நம்பினார் போவாஸ். அதனாலதான் போவாசுடைய நிறைவு குறையாமல ரெட்டிப்பா மாறினது. நீங்க போவாசை போல சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் தேவையை சந்திப்பாருன்னு நம்பிக்கையா இருக்க போறீங்களா, இல்ல நகமையை போல மற்றவரை சார்ந்து, அதாவது மனுஷனை சார்ந்து இருக்க போறீங்களா? நீங்க வெறுமையாகணும்னு பரம தகப்பன் நினைப்பதில்லை. அவரை நம்புங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். பிலீவ் இன் காட். இந்த வார்த்தை உங்க கூட பேசியிருக்குன்னு நம்புறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ற மூலமா அநேகர் இயேசு வழியில் பிரயாணம் பண்ணட்டும். May God the Father, the Lord Jesus and Holy Spirit protect and bless you. Amen.